பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிறது கடைசியில சொல்றோம். வெளி மாநிலங்கள்ல ஆமென்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டோம். ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்துக்கு அப்புறமா நம்ம கடைசியா சொல்லி முடிக்கிறது என்ன, ஆண்டவரே இவ்வளோ செஞ்சமே, இவ்வளவு பிரேயர் பண்ணவே, அது என்ன பண்ணிடாதீங்க, செய்ய முட்டுறாதீங்கன்னு சொல்லி முடிக்கல. அவர் செஞ்சாலும் செய்யலைனாலும் ஒரு நாள் என்ன பண்ணாத சொல்றதுக்காக நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துல ஆரம்பம் நம்ம ஆண்டவர் சிலுவையில ஏறினப்ப அந்த 7 வார்த்தை ஏன் முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் சொல்றது, மிடில்ல சொல்றது, வளர்ந்துட்டு சொல்றது, இறுதியில சொல்றது ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபத்திலும், சின்ன ஜெபம் எல்லா ஜெபத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாத, மறவாதே மறவாதே. ஹல்லேலூயா. நம்ம பிரேயர் பண்ண முடியல அல்லது ஜெபிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை, எவ்வளவோ நன்மைகள் இருக்கும். பயங்கரமான ஆபத்துல என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் தூக்கி எடுத்திருப்பாரு. நம்ம இந்த பரபரப்பான உலகத்துல அதை மறந்தாப்போம். ஏன்னா அடுத்தடுத்த காரியங்கள் நமக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருப்பாரு, விடுவிச்சிருப்பாரு, காப்பாத்திருப்பாரு, அனுகூலமா இருந்திருப்பாரு, தேவ கிருபையை தந்திருப்பாரு, மனித தயவை தந்திருப்பாரு. ஹல்லேலூயா. என்ன யாருக்கு தரல போல மாறி வைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்களை உட்கார்ந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு நினைக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களாவே, இந்த பிரச்சனைக்கும் அல்லது இந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு வந்துடும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வரது? ஹல்லேலூயா. ஐயா, ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பயங்கரமா வேண்டுதல் இது நடந்தாலுமே சொல்லி ஒரு மாதிரி கலக்கத்தோட இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே செய்த காரியத்தை ஒரு தடவை மனசுல என்ன பண்ணி பாருங்க. ரொம்ப இது முடியாது, இது ஆகாது அல்லது இது நமக்கு புத்தி கேட்டாதுன்னு சொல்லும்போது லகுவா சில காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம புத்தி கேட்டாம லகுவா செஞ்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம அதை செஞ்சு முடிச்சதுனால என்ன பண்ணியாரோம்னா மறந்துடுறோம். இன்னும் 2 வருஷம் அதை கழிச்சு விட்டா நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் இது இவ்வளவு எளிமையா முடியும்னு சொல்லி. ஹல்லேலூயா. சவுல அடிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பட்டயத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. பட்டயம் இல்லாம ஒரு யுத்தமே கிடையாது. ஹல்லேலூயா. பட்டயம், இன்னும் என்னென்ன, கேடயம், ஈட்டி, இதெல்லாம் இல்லாம என்ன இல்ல, யுத்தமே இல்ல. ஹல்லேலூயா. சின்ன கல்லை வச்சு ஆண்டவர் ஒரு யுத்தத்தை முடிச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் தாவீது நினைச்சு என்ன பண்ணிருப்பாரு, பாடிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாட்டு எத்தனை பேருக்கு புரிஞ்சு பாடுனீங்க? ஒருவேளை இது நல்ல ஸ்பீட் பாட்டுங்கிறதுனால பாடுனீங்க அப்படி இல்ல. ஹல்லேலூயா. உண்மையாலுமே நான் இந்த வாரம் ஃபுல்லா தியானம் பண்ணிட்டு தான், வருட இறுதிங்கிறதுனால கர்த்தர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஒரு 3000 ரூபாய் வச்சுட்டு 3 மாசத்தை ஓட்டணும் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ ஒரு சைபர் போட்டு ஆண்டவர் மாதமான வருமானம் தந்துட்டு இருக்காரு எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு 3000 ரூபாய் 3 மாசத்துல ஓட்டின நாட்கள் இருக்கு. அதை நாங்க டெய்லி இப்போ ஜெபத்துல அதை நாங்க பேசிட்டு அப்படியெல்லாம் நாட்கள் இருந்தது. ஆண்டவர் எப்படி வேணாலும் என்ன பண்ண முடியும், சூழ்நிலையை மாற்ற முடியும். இப்ப நீங்க நினைச்ச விதமாமே ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா நம்மளுடைய ஞானமே போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், போன தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நீங்கள் ஜெபிப்பதற்கும் அல்லது வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செஞ்சாதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைப்பதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு மேல நினைக்கிறதுக்கு மேலயா. என்ன யாருக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். இனிமே நீங்க விசுவாசிகளை பார்க்கும்போது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மூஞ்சி வாடலா இருந்தா நீங்க உடனே என்ன பண்ணிடணும், நீங்கள் நினைப்பதற்கும்
வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்யற ஆண்டவர் நம்மளோட இருக்காருன்னு சொல்லுவாங்க. நல்லா கையை தட்டி இனிமே பார்த்து ஒருத்தர் சில காரியங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, கவலைப்படாதீங்க, நீங்க நினைப்பதற்கும். ஏன்னா அவருடைய நினைவு நம்மளுடைய நினைவு இல்ல. நம்ம எவ்வளவுதான் நினைச்சிருப்போம், நம்மளுடைய வருமானத்தை வச்சு, நம்ம அறிவை வச்சு, நம்ம படிப்பை வச்சு, நம்ம தகுதியை வச்சு, நம்ம திறமையை வச்சு, நம்ம தாளத்தை வச்சு நினைச்சிருப்போம். அப்படிதானே? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும். கையை தட்டி புரிஞ்சுதுனா கையை தட்டி. ஹalleluya, ஹalleluya. நீ நினைப்பதற்கும். ஹalleluya. தூக்கத்துல நினைப்போம், அப்படின்னா நல்லா பரவாயில்லையே, கரெக்டா தூக்கத்துல நினைப்போம். நடந்து போகும்போது, பைக் ஓட்டிட்டு இருக்கும் போது, சமைக்கும் போது, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இது இப்படி சரியா நினைக்குமா, நினைப்பதற்கும். கையை தட்டி. ஹalleluya. 2023 வருகிற நாட்களில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நல்ல கையை தட்டி புரிஞ்சோட மாத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஐயா, வேண்டுவதற்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்திக்கு போட்டு கண்ணீர் விட்டு கதறி கத்தி அழுது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம செய்யணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதுவும் நீ வேண்டிட்டியா நான் தந்தாரேன்னு சொல்ல. ஹalleluya. பயங்கரமா என்னோட என் பாதத்துல உட்கார்ந்து கத்தி கதறி எல்லாம் பண்ணிட்ட, எனக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டேன், நான் தந்தார மகனே, அப்படி இல்ல. ஹalleluya, ஹalleluya. நீ நினைச்சது மாத்திரம் இல்ல, நீ என்ன வேண்டினியோ அதுல வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா. எத்தனை பேர் கையை தட்டி ஹalleluya. ஐயா, நான் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் இந்த நிலைமையில இல்லைனாலும் இப்படிதான் பேசுவேன். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலை நிலைமை பொறுத்து வார்த்தை வரக்கூடாது. உன் ஆண்டவர் யார் என்பதை பொறுத்து உங்களுடைய வார்த்தை வாயிலிருந்து வருகிறது. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் கேட்டது ஒரே ஒரு பிள்ளை. எல்லாத்தையும் நிக்க வச்சு பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் நின்னுச்சு நிலைங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் ஒரு நாளும் மறவாதே. நல்லா கை தட்டினா, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹalleluya. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு 5 நிமிஷம் கை தட்ட சொல்லி தரணும், அப்புறமா ஆராதிக்க சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஹalleluya. நல்ல கை தட்டுறீங்க. ஹalleluya. கை தட்டி என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் ஆராதிக்க போறோம். இன்னைக்கு ஒரு ஜாய்ஃபுல்லான டே. ஹalleluya. நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சரி, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன இது? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே? ஆனா ஏன் ரெண்டு பிரேஸா, ரெண்டு வாக்கியமா மாத்தி வச்சிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் பிறக்கும் போதே சிலுவையில குமாரனா மாறுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? குமாரன்னா என்ன? குழந்தை கிடையாது. ஹalleluya. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் நம்ம பிறக்கும் போதே நம்முடைய பாவங்களுக்காக, சாவுங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக குமாரன் அப்பையே கொடுக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புரிஞ்ச நல்ல கையை தட்டி. புரியலையா? அவர் பிறக்கும் போதே நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, எல்லா வீடுகளுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படியாக சிலுவையிலே குமாரன் கொடுக்கப்பட்டார். நல்ல கையை தட்டி சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கை தட்டி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா? கர்த்தர் செய்த
பரலோக எல்லா சந்தோஷத்தையும் விட்டு இறங்கி வந்தா இங்க கை வலிக்காம கை தட்டி அல்லேலூயா. வேகமா வரீங்க, அப்படியே லைட்டா மெதுவாயிருது. அல்லேலூயா. நல்ல பாடி கையை தட்டி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொன்னு, இந்த பீட்டுக்கு எப்படி கை தட்டணும்னா இப்படி இல்ல, நல்லா அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி. ஹalleluya ஹalleluya. பீட் இல்லாம கை மட்டும் தட்ட பார்க்கலாம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. glory. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. நலசுரமா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி
நமக்கு ஒரு பாலனாய் பிறந்தார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்காக, நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்காக சிலுவையிலே குமாரனாய் கொடுக்கப்பட்டார். சிலுவையிலே குமாரனாய் கொடுக்கப்பட்டார். இருக்கும் பொழுதே நமக்காக சிலுவையிலே கொடுக்கும்படியாய் எல்லாரும் வாழும்படியாய் பிறக்கிறோம். ஒருவர் தான் பிறந்தார், மரிக்கும்படியாய் பிறந்தார். ஆனால் அந்த பிறப்பு நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிற பிறப்பு. இந்த பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பிறப்பு. இந்த பிறப்பு நமக்கு அநேகருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற பிறப்பு. Hallelujah. Thank you, Lord. Thank you, Father. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உடைய பிறப்பு எங்களுக்கு ஒரு அதிசயமானவர். நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபாண்டவர். இந்த சமாதானம் எங்க எல்லாருக்குள்ள வரட்டப்பா. இந்த சமாதானம் எங்க எல்லாருக்குள்ள வரட்டப்பா. கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Jesus. நன்றி தந்தை.